வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. ஸ்ரீ முருகப்பெருமானோட மகிமையை பற்றி பார்க்கலாமா? யாருக்கு எந்த நேரம் எதை தரணும், எப்படி தரணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த பரம்பொருளுக்கு நல்லாவே தெரியும். இது நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்கலாம். திருச்செந்தூர் கோயிலில் நடந்தது. காஷ்யபர் அப்படின்னு ஒரு அந்தனர். அவர் கல்வி கேள்விகளில் நல்ல சிறந்து விளங்கியவர். அவருக்கு திடீர்னு கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக மங்க ஆரம்பிச்சுது. அப்புறம் முழுசுமாகவே பார்வை போயிடுச்சு அவருக்கு. உடனே அவர் முருகப்பெருமானை சரணடைந்து, என்ன உங்களோட பக்தராக உங்களை நினைக்கிறத தவிர நான் வேறு எதையும் நினச்சதில்லை, எனக்கு இப்படி பார்வை போகலாமா அப்படின்னு சொல்லி மனசு உருகி வேண்டினார். நான் இந்த திருச்செந்தூரில் நான் தினம் உங்களை வேண்டுறேன், எனக்கு எப்படியாவது பார்வையை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அதிகாலையில் எந்திரிக்கிறது, இந்த நாழிக்கிணறில் நீராடுறது, அப்புறம் முருகப்பெருமான் சந்நிதியில் உட்காந்து முருகனோட நாமத்தை ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறது, இப்படியே வழக்கமாக செஞ்சிகிட்டு இருந்தார். ஒரு நாள் ஒரு முருக பக்தருக்கு அருள் ஏற்பட்டு அருளாடினார். அப்போ இந்த கோயிலுக்கு இந்த நாட்டு மன்னர் வருவார். அப்போ உங்கள் கண்ணு மேலே தன்னோட கரத்தை கையை வச்சு இப்படி தடவுறப்ப உங்களுக்கு பார்வை வந்துடும் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொன்னார். உடனே இவருக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது, பார்வை வரப்போகுதுன்னு. ஆனால் ஒரு சின்ன கலக்கம் என்னன்னா, அந்த காலத்து சம்பிரதாயப்படி அரசர்கள் பார்வையற்றவர்களை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது. சரி, அரசர் நம்மளை பார்ப்பாரா மாட்டாரா அப்படின்னு இவருக்கு ஒரு ஐயம் இருந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் சில நாட்களில் அந்த வாரத்திலேயே அரசர் கோயிலுக்கு வந்தார். வந்த உடனே அங்கே தலைமை அர்ச்சகர்லாம் இந்த மாதிரி ஒரு அருளாடி சொல்லியிருக்காரு, என்ன இவருக்கு காஷ்யபருக்கு கண் பார்வை வரணும்னா நீங்கள் உங்கள் கையை வச்சு அவர்கிட்ட கண்ணில் தடவுனா வந்துரும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ன உடனே அதுக்கு அரசர் முதல்ல அது முழுசுமாக நம்பலை. எனக்கு நாட்டில் அதிகாரம் செய்கிறதுக்கு தான் சக்தி இருக்கே ஒழிய இந்த அற்புதங்கள்லாம் நடத்துகிற சக்தியை இன்னும் எனக்கு முருகப்பெருமான் தரலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாமி தரிசனம் செய்கிறதுலையே கருத்தாக இருந்தார். அன்னைக்கு அவர் சாமி தரிசனம் செஞ்சுட்டு அன்னைக்கு ஊருக்கு போகாமல் அந்த கோயிலே தங்க நேர்ந்தது. அப்போ அங்கே அவர் கோயிலே தங்கி இருந்தப்போ திடீர்னு அவருக்கு மனசில் எண்ணம் அந்த பார்வையற்றவரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வர சொன்னார். இவர் காஷ்யபர் அங்கே போனார். அங்கே போனதும் அவர் பார்த்துட்டு, நீங்கள் அதிகாலையில் நீராடிட்டு நாழிக்கிணறில் நீராடிட்டு என்னை பாருங்கள் அப்படின்னு. உடனே இவரும் காலையில் எப்படா வரும்னு காத்திருந்து போய் நாழிக்கிணறில் நீராடி அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அரசரை பார்க்குறாரு. பார்த்த உடனே அரசர் முருகன் சந்நிதிக்கு கூட்டிகிட்டு போய், முருகா, இவருக்கு நீங்கள் சொன்னபடி நான் கரத்தை வச்ச உடனே கண் பார்வை வரணும், அப்படி இல்லைன்னா இங்கேயே நான் சிரச்சேதம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு மனசில் எண்ணம் அப்படியே அதை இறைவன் முன்னாடி சொல்லிவிட்டு இறைவனை வேண்டியபடி தன்னோட கரத்தை அவர் கண்களில் வைக்க உடனே பார்வை, தெளிவான பார்வை வந்தது. உடனே மக்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். இவருக்குமே மன்னருக்கே அவரால் இந்த விஷயத்தை நம்ப முடியல. ஏன்னா இந்த மாதிரி அற்புதங்களை எப்போ நிகழ்த்தணும், யார் மூலமாக நிகழ்த்தணுங்கிறது அந்த முருகப்பெருமானுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி ஒரு அற்புதம் நிகழ்த்தினவர் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம நல்லா தீவிரமாக வேண்டணும்னா நம்ம வாழ்க்கையிலேயே நிறைய அற்புதங்கள் நம்ம கேட்காமலேயே அவர் நமக்கு மேலே மேலே நல்லா அருள்வார். அப்புறம் இந்த அரசர் ஜெகவீர பாண்டியன் அவர் யாருன்னா அவரோட மகன் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். இப்படி ஒரு அருமையான மகனை ஈன்றவர் அவர். அதனால் இந்த கதையை இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது இந்த மாதிரி அடுத்தடுத்து முருகப்பெருமானோட மகிமைகளை பற்றி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்ம பார்க்கலாம். வாழ்த்துக்கள்.